எமோஷனும் ஷோல்டர்ல தான் இருக்கு. நான் படைத்த படைப்பில் உறுப்பில் எது சிறந்தவன் கேக்குறான் சிவன். அவன் ஒன்னு சொல்றான். அப்ப சாதாரணமா சிவன் சொல்றான், இல்ல உன்னுடைய தோள்கள் அப்படின்றான். ஏன் அப்படின்னு கேக்குறான். காக்கும் நேரத்தில் பலம் கொண்டு எழும்பும், மற்றொரு வருத்தம் செய்கையில் தோல் கொடுத்து தாங்கும் அப்படின்றான். இனி உனக்கு துன்பம் இல்லை, நான் இருக்கிறேன், என் தோள்கள் இருக்கிறதுன்னு சொல்வது விஞ்ஞானன்றான். அப்படியாப்பட்ட சிவனே 7 வாட்டி தான் பூமிக்கு இறங்கி வரான். யார? பார்வதியை கூட்டு போ. அப்ப உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீ பண்ண வேண்டியது ஹனிமூன் போறதோ இல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்க கிடையாது. டெய்லியும் ஒரு வாட்டி உன் பொண்டாட்டி தோள்பட்டையை தொட்டு பேசணும். பெரிய பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க மெம்பர்ஸ் கேட்போம், குருஜி நாங்க இந்த மந்திரம் பண்ணிட்டோம், சத்யநாராயண பூஜை பண்ணிட்டோம், உன் பொண்டாட்டிக்கு மசாஜ் பண்ணியான்னு கேட்போம். இல்ல குருஜி, உன் பொண்டாட்டி உனக்கு மசாஜ் பண்ணிச்சா? இல்ல. இது ஆன்மீகம் இல்லன்னு சொல்ற யாருக்குமே இங்க இடமே கிடையாது, சத்தியமா கிடையாது. மசாஜ் பண்ணா சுகமா இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சு பெரிய பிசினஸே நடக்குது. இத நான் சொல்ல, கடவுள் சொல்ல. தலகணம் பிடித்த நேரத்தில், தொல்லைகள் உடம்பை அழுத்தும் நேரத்தில் உன் கைகள் கொண்டு தலையை தடவினால் ஏதொன்றும் பறந்து போகும். தெரியாதா உனக்கு சௌபாக்கிய ஞானம்?